ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய பல பேரை நம்ம பார்த்துருப்போம். மஸ்கெலிய மீனவர்கள் இவங்களும் அப்படித்தான். இது மௌசாகிளை நீர்த்தேக்கம். மாலை 3 மணி. என் பேர் கனகராஜண்ணா. நான் முக்கா படைக்கணக்கில் தான் இருக்கேன். சாதாரணமாக ஒரு 20 வருஷமாக அந்த தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மீன்பிடி தொழில். இந்த டேமில் வந்து மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கிறது. இப்போ வந்து எங்களுக்கு என்னென்னு கேட்டால், எங்களுக்கு அந்த டேம் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் பார்க்கணும். சல்லியிலேருந்து மீன் கொண்டு வந்து எப்படி போடுறது, மீன் எப்படி பிடிக்கிறது, டைம் போகணும், டைமுக்கு வரணும். எத்தனை மணிக்கு மீன் பிடிப்பீங்க? காலையில் சரியாக 6 மணிக்கு போவோம். 10 மணிக்கு முன்னே வந்து தொட்டுப்பள்ளையில் வந்து எல்லாம் லொக் பண்ணி வச்சிட வேண்டியது. அன்றைக்கு சரியாக 3 மணிலேருந்து 6 மணி மட்டும்தான் எங்களுக்கு அலோட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வருவீங்க? மீன் இல்லை இன்னைக்கு வலையை போட்டு சரி அந்திக்கு போயிட்டு வலையை போடுறதானே, வலையை போட்டு நாளைக்கு தான் ஓகேலும் காலையில். இன்னும் எனி டைமில் இப்போ போட்டு அப்படியெல்லாம் தடை செஞ்சுட்டேன். இப்போ போட்டு இந்த விரட்டி பிடிக்கிறது, சின்ன மீன் பிடிக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. 4-5க்கு மேலே வலையை போடணும், நாளைக்கு தான் வலையை கலட்டணும். அந்த ரூல்ஸ் படி தான் இன்றைக்கே போட்டு இன்றைக்கே மீன் பிடிக்கிறதுக்கு அலோட். அப்படியா? சரி சரி. உதாரணமாக இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ மீன் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு? எங்களுக்கு சாதாரணமாக கிடைச்சின்னு ஒரு நாளைக்கு 50 கிலோவும் கிடைச்சி, 10 கிலோவும் கிடைச்சி, சம்டைம் வெயிட் வந்து ஒன்று கூட படாமையும் வரும். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு மீன் வந்து மாதம் மாதம் கொண்டு வந்து போடுறோம். இந்த தண்ணி வத்துற காலத்துக்கு என்னென்னு கேட்டால் தேலை கட்டைங்கள் அதுன்னு இருக்குது. அந்த டைமில் ஒரு 4000 ஒரு பீஸ் வலை. இன்னைக்கு சாதாரணம் 9000 10,000 வருது. இந்த 2 பீஸ் வந்து மழையெல்லாம் பெஞ்சு இந்த மாதிரி வெள்ளையம்லாம் வெளிகோவன்னு சொல்லி வந்திருக்கு. அது கரையில போட 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 என்ன செஞ்சு அந்த குஞ்சு கொண்டு போடுறது தானே, அது அப்படி அப்படியே முழுங்கிடும். எவ்வளவு மீனா இருந்தாலும் அதனால தான் டேம்ல மீன் குறைஞ்ச காரணம். இப்போ போட்டில் வந்து போறீங்க, இப்போ இதில் வந்து மோட்டர்லாம் கிடையாது? மோட்டர்லாம் அலோட் கொடுக்க மாட்டாங்க. அனிவாரம் 2 பேருன்னு சொன்னா கோலையாவும் டைவர் இந்த போர்டுக்கு சொந்தக்காரோடு தான் போகணும். நேவியால வந்து செக் பண்ணுவாங்க. போறதுன்னா கட்டாயம் ஜெக்கெட் போட்டுட்டு தான் போகணும். எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போவீங்க? நாங்கள் டேமில் அந்த 3 மணிலேருந்து போனால் எங்கே இருந்தாலும் போகலாம். டேமை சுற்றி மௌசாகிளை ஜலசனா மஸ்கேலியாவா எல்லாம் அங்கிட்டு லக்ஸா பண்ண நல்ல தண்ணி, இங்கிட்டு பெரிய மஸ்கேலியா போட்ட எல்லா இடமும் போகலாம். இதில் எங்களுக்கு அலோட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டால் டைம் போகணும், டைம் வரணும், டூரிஸ்ட் இருக்கக்கூடாது. டூரிஸ்ட் அலோட் இல்லை. போனால் அவங்களுக்கு அந்த சமுத்தியோட கேன்சல் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மீன் பிடிக்க தான் உங்களுக்கு போட் கொடுத்துருக்கு, வலை கொடுத்துருக்கு. சர்வசாதாரணமாக உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா மாதம் உழைக்கலாமா அதில்? அவ்வளோ இயலாது. முன்னே உழைச்சோன்னு சொன்னால் எனி டைம் போகலாம் வரலாம். இப்போ வந்து அந்த அளவு எங்களுக்கு இயலாது. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு நாங்கள் மாத்தியாட்டையும் நாங்கள் 2-3 இடத்துல கழிச்சிருக்கோம். எங்களுக்கு அநேகமாக இப்படி பாருங்க, இந்த காட்மோர்லாம் டூரிஸ்ட்லாம் வராங்க. எங்களுக்கு டூரிஸ்ட் கொடுத்தா எங்களுக்கு இதை விட கடவுளேன்ட்டு ஒரு 30-40 நேரம் அப்படி ஏதாவது அந்த டூரிஸ்ட் வர மாதிரி எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் ஸ்டேட்லேயே வேலை செஞ்சுக்கிறோம். வலையை போட்டுட்டு காலையில் 7 மணிக்கு முன்னே அவுத்துட்டு ஸ்டேட் வேலைக்கும் போகணும். இங்கே வந்து வலையை போட்டு மீன் படலன்னு சொன்னால் எங்களுக்கு 2 நாளைக்கு போட்டு மீன் படலன்னா திரும்ப ஏன்டா அந்த தொழிலை செய்கிறோன்ட்டு இதே
அப்படியே நினைச்சு தொழிலா செய்கிறவங்க இருக்காங்க. ஆ 15 பேர் அன்னைக்கு படலைன்னா அவங்க பட்னியாகவும் கிடப்பாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. சரி சரி. இந்த போட்லாம் வந்து இப்போ நீங்கள் காசு கொடுத்தா வாங்கியிருக்கீங்களா இல்லை உங்கள் சமையத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்களா? முன்னே இருந்தது வந்து போர்டு வந்து உடஞ்சி இதுலேருந்து 10 அடி கூட போகலாது. ஆ இது வந்து கொடுத்தப்போ ஒரு 3 வருஷம் கவர்மெண்ட்டால் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஆ கவர்மெண்ட்டால் கொடுத்தாலும் ஒரு ஆளுக்கு நாங்கள் 20,000 வாங்கணும் சொன்னால் நாங்கள் அந்த வாகன செலவு நாங்கள் நூலில் போய்ட்டு ஏற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இது வந்து எங்களை சமூகத்தில் பெரியவர் அவர் யாரும் சொல்லலை. இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வாகனத்துக்கு ஒத்துக்கிறோம். ஏன்னா கவர்மெண்ட்டால் ஒரு சின்ன உதவி செஞ்சால் நாங்களும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் தானே, அந்த மாதிரி. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி முன்ன மரத்தில் தான் போவோம். இந்த பையனை வந்து பிளாஸ்டிக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே போர்டு இது பிறந்தாலும் உள்ளுக்கு போகாது. அதுலேயே 2 பேர் நிற்கலாம். அப்படியெல்லாம் இருக்கு. நியாயமான பேர். நான் இந்த டேமில் எல்லாத்துக்கும் தெரியும், நியாயமான பேரை காப்பாற்றிருக்கோம். சண்டை போட்டு வந்து உழுவுவாங்க அப்படின்னு நியாயமான பேரை காப்பாற்றி இதெல்லாம் இருக்கும். இது வரைக்கும் கடவுள்லேருந்து எதுவும் நடந்ததில்லை. இது மவுசாகல டேமா? இது மவுசாகல ஜலசாகும். சரி 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 சரி. இப்போ நேவியாலாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்களே சில விஷயம்? நேவியால் வந்து ஒரு விஷயத்தை அப்போ எங்களுடைய சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அடித்து சொல்லணும். இந்த மாதிரி இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இந்த மாணிக்கல் வந்துட்டு மரம் வெட்டிக்கிட்டு இப்போ இதில் அவங்க போகிற ரூல்ஸ் சரியாண்ணா. இந்த போர்டு வந்து லொக் பண்ணலன்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம். இதில் இந்த போர்டு எடுத்துகிட்டு போயிட்டு தேவையில்லாத வேலை என்னமோ தேவையில்லாத வேலை செஞ்சால் அவங்க வந்து பார்ப்பாங்க இது யார்கிட்ட போர்டு இந்த டைமுக்கு எங்கே போணுச்சு. அப்போ அதனால லொக் போட்டு வைக்கிறது அது நல்ல ரூல்ஸ் ஒன்று. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு தொழிலாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மீன் கொஞ்சம் கூடுதலே போட்டால் கவர்மெண்ட்டால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது அதே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சாதாரணமாக நாங்கள் எங்களோட அப்பாவோட காலத்துலேருந்து இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து 15 வயசுலேருந்து தொழில் செய்கிறோம். அது எங்களுக்கு தெரிய எத்தனை அடி ஆழம் இருக்குது, எப்படி போகணும், எப்படி எந்த இடத்துல வலையை போடணும். ஏன்னா இதில் வலையை போட்டோன்னு சொன்னால் அந்த காலத்தில் மரம் மூங்கிகள் தேலைகள் அப்படியே போயிட்டு அந்த வலையில் பட்டோன்னா திரும்ப எடுக்கலாம். பரம்பரை தொழில் வேறு. 2வது இதே நம்ம பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். அதுக்கு தான் டூரிஸ்ட் கேட்டோம். டூரிஸ்ட் கடவுள் அரசாங்கமாக ஏதோ உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு பெரிய உதவி. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இவங்க எந்தெந்த இடத்துல வலையை போடணும் அப்படிங்கிறத கணிச்சு வச்சுருக்காங்க. காலையில் போய் வலையை எடுத்து அதில் கிடைச்சிருக்கக்கூடிய மீனை இந்த ஊருக்குள்ளேயே வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி டூரிஸ்ட், அதாவது சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வரும்போது அவர்கள் இந்த டேமை சுற்றி காட்டுறதுக்கும் காட்மோர் நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு அழைத்து செல்றதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது இவங்களுக்கு சுற்றுலா பயணிகள் ஊடாக ஒரு வருமானம் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்க இவங்க வாழ்க்கையில் சீக்கிரம் விடிவு பிறக்கட்டும்.